அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே அடுத்து வரப்போடும் மாதங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக அமையட்டும்னு நம்புவோம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, ரொம்ப நாளாகவே யூடியூப்பில் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுருந்தோம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட்டிங் விட பிராண்டிங் மோஸ்ட்லி பண்ணிகிட்ருக்கோம். பட்டு இன்ஸ்டாகிராமை விட யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசை. பட் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு புஷ் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ இது இந்த வீடியோ ஜென்ரிக் இட்ஸ் நத்திங் ரிலேட்டட் டு ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள் லைன் இல்லை. இது ஜஸ்ட் வாண்ட் டு பிரேக் தட். ஸோ அந்த ஒரு அப்டக்கிள், ஒரு டோர் க்ளோஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் வீடியோ என்ன பண்ணேனே தெரியல. அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சோம், ஃபஸ்ட்டு வீடியோ போகும்போது அதுக்கு ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கணும், ப்ராப்பராக எல்லாமே இருக்கணுன்ற ஒரு ஃபோக்கஸ் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ அதனால் அது ஸ்டார்ட் பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக அது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சது இன்ன வரைக்கும் பண்ணாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் ஆக்சுவலி நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இப்படி தான் ஸ்டக்காக இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறதுல, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்றதை விட நம்ம எப்பயுமே வி ஆர் ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் பீயிங் ஸோ பர்ஃபெக்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக எங்களால் நிறையா ரீல்ஸ் போட முடியல. ஆக்சுவலி அதோட முக்கியமான ரீசன் என்ன, இனிஷியலி ஃபஸ்ட்டு ரீல் இது அப்பயும் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஒரு பேரியர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அகெயின் அப்போ அந்த பேரியரை பிரேக் பண்ணணுன்றதுக்காண்டி தான் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஃபோன்லேயே செல்ஃபி கேமரா வச்சு எடுத்து ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இன்ன வரைக்கும் எங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் பின்டு வீடியோ அதுதான் இருக்கும், ஃபஸ்ட்டு பின்டு வீடியோ. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரீல். நான் என் ஃபேஸ் காமிச்சு பேசுகிறது ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். பட் அது பண்ணதுக்கப்புறம் அது வரைக்கும் ஆக்சுவலி எடிட்டிங்லாம் யாரும் எங்களுக்கு கரெக்டாக தெரியாது. இப்போது அந்த எடிட்டிங் இப்போ நானும் ஒய்ஃபும் சேர்ந்தே தான் பண்ணோம். பட் அதுக்கு அடுத்து ஒரு எப்படி சொல்ல, கிட்டத்தட்ட ஒரு மேஜிக்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்து நாங்கள் அவ்வளோ ஸ்கிரிப்ட் எழுதணும். அடுத்த வீடியோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 வீடியோ டக்குன்னு போட்டோம். நாங்களே எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எடிட்டிங் நல்லா பண்ணணுன்ற போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்டர்ன் அமைஞ்சாங்க. அவங்கள வச்சு ஒரு 10 வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ட்ரைவ் போயிட்டு இருந்தோம். அப்போ தான் சரி இனிமேல் பெர்ஃபெக்டாக பண்ணணுன்ற அப்படி ஒரு ட்ராப்னு கூட நினைக்கிறேன். அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம். ஸோ என்ன நினச்சோம், ஓகே இவ்வளோ நாள் ஃபோனில் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ ஐஃபோனில் பண்ணோம், ஐபேட்லலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஒன்றும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும், சூப்பராக பண்ணணும், நல்ல குவாலிட்டியை கூட்டணும்னு சொல்லிட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த சோனி கேமரா. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே டிஎஸ்எல்ஆர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஃபங்கஸ் பிடிச்சி போயிடுச்சு, லாக்டவுன் டைம்லாம் யூஸ் பண்ணாமல் இதாகிடுச்சு. சரி திரும்ப ஒரு கேமரா வாங்கணும், அதுவும் இப்போ டிஎஸ்எல்ஆர்லேருந்து மிரர்லெஸ் கேமரா வாங்கணும், இப்போ உள்ள நல்லா இருக்கும். ஸோ பட் ஸ்டார்டிங் எடுத்தோடனே இருக்கிறதுலே ஸ்டார்டிங் மாடல் என்னவோ அது வாங்கலான்னு சொல்லிட்டு சோனியில் ZV-10 சொல்லி வாங்கியிருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கேமரா வாங்கினதுக்கப்புறம் அப்போது கேமரா வச்சு நல்ல குவாலிட்டி கண்டென்ட் எடுக்கணும்னா அப்போ கேமராவுக்கு நல்ல ஒரு ட்ரைபாட் வாங்கணும். இப்போ கேமரா வச்சுருக்கோன்னா அப்போ அது வரைக்கும் நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேயே நாங்கள் எல்லா கண்டென்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அப்போ இதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டூடியோ லைக் செட்டப் மாதிரி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ரெடி பண்ணோம். லைட்டிங்ஸ்க்கு சொல்லிட்டு அத்தனை ரிங் லைட் வாங்கணும், பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வாங்கணும். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இது என்ன ஆயிடுச்சு, இந்த பெர்ஃபெக்ஷனை நாங்கள் சேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி நாங்கள் ஒரு ரீல்ஸ் நாங்கள் எடுக்கும் போதும் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணணும். செட்டப் பண்ணுறது இப்போது ஆல்ரெடி இப்போ நம்மளுக்கு மெயின் ப்ரொஃபஷன் வேறு இருக்குது. இப்போ கிளைண்ட்ஸ் கால் நான் அட்டென்ட் பண்ணணும், மற்ற மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ், மற்ற ஆப்ரேஷ்னல் ஒர்க்ஸில் நான் டைம் போட்டுட்டு அடுத்து உள்ள டைம் நம்ம சரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி இங்கே வரும்போது அதில் ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் த டைம் இந்த செட்டப்பை ரெடி பண்ணுறதுலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக போட்டு ஒரு 2 வீடியோ எடுத்தோம், நல்லா இருந்தது. பட் அடுத்ததான் ஸோ ஒவ்வொரு நாள் இருக்கும்போது ஓகே இதை போய் ஆன் பண்ணணும், இதெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு உட்காரணுமேனு சொல்லிட்டு தள்ளி போக ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. தென் ஒன்ஸ் இந்த வீடியோ ப்ரொடக்ஷன், இந்த ஷூட்டிங் எடுக்கிறது தள்ளி போக எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ ஸ்கிரிப்டிங், ஸோ என்ன பேசணும், ஸோ கரெக்டாக என்ன டாபிக்ஸ் பேசலாம், எது கிளைண்ட்ஸ் நிறையா கேட்குறாங்க, ஃபாலோவர்ஸ் எது கேட்குறாங்கன்றது அது யோசிக்கிறதும் கம்மியாயிடுச்சு. தென் ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களோட மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியே நாங்கள் ஒரு ஹால்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே என்னென்னா, நாங்கள்
எப்படி சொல்ல, குருட்டாம்போக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஓகே சப்ஆப்டிமல் குவாலிட்டியில் பண்ண வரைக்கும் கண்டினியூஸாக பண்ணது. என்னைக்கு நாங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சோமோ அன்றைக்கி வந்து பண்ணுறதே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் புரிஞ்சு ஓகே கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் பர்ஃபெக்ஷன் குவாலிட்டி அப்படின்றது. ஸோ இதுதான் இப்போ நிறைய இடத்துலையும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நான் வாசித்த புக் அட்டாமிக் ஹேபிட்ஸில் பார்த்திங்கன்னா அதுலேயே இது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார், அவர் ஃபோட்டோகிராஃபி கிளாஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கரெக்டாக அந்த ஸ்டோரி தெரில, பட் அதோட கெஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது அந்த கிளாஸில் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர் பிரிச்சுட்டாங்க. ஒரு 10 பேர் இன்னொரு 10 பேருன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து சொன்னாங்க 2 பேருக்கும் ஒரு அசைன்மெண்ட். ஸோ அந்த அசைன்மெண்ட் என்னென்னா, ஆப்வியஸ்லி ஃபோட்டோகிராஃபியில் அசைன்மெண்ட்னா யார் நல்ல ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு வராங்கன்றது. பட் இதில் என்ன ஒரு சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு குரூப் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த குரூப் ஏக்கு ஒரு 1 மந்த், இந்த ரெண்டுத்துக்குமே இந்த ஆக்டிவிட்டி இந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒரு 1 மந்த் டைம் தராங்க. ஸோ குரூப் ஏக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மொத்த 1 மந்த்லேயும் தே ஷுட் கிளிக் ஒன்லி 1 ஃபோட்டோ. அந்த 10 பேரும் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் அவங்களால சப்மிட் பண்ண முடியும். அதுவே இந்த குரூப் பி பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ்னாலும் எடுக்கலாம். ஸோ இவங்க சப்மிட்டுன்னு இல்லை, அவங்க எடுக்க போகிறதே அந்த ஒரு ஃபோட்டோவாக தான் இருக்கணும். வேறஸ் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ ஃபோட்டோனாலும் எடுக்கலாம், தென் அதில் அவங்க எவ்வளோ நாளும் சப்மிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த குரூப் ஏலேயும் குரூப் பிலேயும் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த புக் வாசிக்கும் போது நான் நினச்சேன், பெஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ கொடுக்குறோன்னு நினைக்கிற இந்த குரூப் தான் நல்ல ஃபோட்டோ ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடியில் என்ன ஆயிருக்கு, யார் வந்து நிறையா வாட்டி ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் அவங்களோட எண்ட் ரிசல்ட் தான் ஒன்றுமே நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ண அதில் மிஸ்டேக் வர நம்மளே வந்து இன்ஹெரண்ட்லி அதை எப்படி இம்ப்ரூவ் ஆகணும், என்னென்ன அடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் நிறையா இம்ப்ரவைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. வேறஸ் இதில் ஒரே 1 ஷாட் தான் பண்ணாது வந்தால் ராஜாவாக தான் வருவேன்றவங்க கடைசி வரைக்கும் அதை அவங்களால அவங்களோட ஸ்கில்லை அதை வளர்த்துக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ரெக்கார்ட் பட்டன் போட்டு நான் இங்கே உட்காந்து பேசுகிறது இல்லை, நான் எந்த ஒரு ஸ்கிரிப்டும் என்ன பேச போகிறேன்னு கூட தெரியாமல் தான் அது ஸ்டார்ட் பண்ணேன். பட் டைமரில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இப்போது 7 மினிட்ஸ் பேசியிருக்கேன். ஸோ இது ஒரு ஸ்டார்ட்டாக வச்சு மென்மேலும் மல்டிபிள் வீடியோஸ் போடணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ரொம்ப லாங்காக போக விரும்பலை. ஸோ இந்த வீடியோவில் எடிட் பண்ண வேணாம் எதுவுமே இல்லை. ஸோ பேசிக் மைக் எல்லாம் மாட்டி இதை அப்படியே அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.